வெல்கம் டு ஜூடிஸ் கிச்சன். ஜூடிஸ் கிச்சன்ல இன்னைக்கு நம்ம சிக்கன் பார்பிக்யூ எப்படி பண்ணது பார்க்கலாமா? இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. பார்பிக்யூ பண்றதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன். சிக்கன் பீசஸ் எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணி இந்த மாதிரி லைட் அங்கங்கே வந்து கீரல் போட்டு வச்சிருக்கிறேன், மசாலா நல்லா பிடிக்கிறதுக்கு. கழுவி தண்ணி எதுவுமே இல்லாம நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். 4 டேபிள் ஸ்பூன் கட்டியான தயிர் எடுத்துக்கிறேன், 1 டீஸ்பூன் பெப்பர் தூள், 3 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ், கடைசியா 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் டிக்கா மசாலா நான் சேர்க்கிறேன். இதுல இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. கலர்ஃபுல்லா நல்ல ஃபிளேவரா இருக்கும். இந்த சிக்கன் டிக்கா மசாலா இல்லைனாலும் மற்ற மசாலா எல்லாம் போட்டு நம்ம இது பண்ணலாம். அப்புறம் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். இதுல இப்ப நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலாவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாமே இதுல கோட் பண்ணிடலாம். சிக்கன்ல மசாலா இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு நைட் ஃபுல்லா நீங்க ஊற வச்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும். மினிமம் 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரமாச்சும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு இதை ஊற வச்சுக்கோங்க. சிக்கன் இந்த மாதிரி நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப நம்ம பார்பிக் பண்ண போலாம். பார்பிக் ஸ்டாண்ட்ல இந்த மாதிரி நம்ம இந்த சார்கோல் இப்ப போட்டாச்சு. இந்த சார்கோல் எரிய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சார்கோல் லைட்டர் கியூப்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இல்லைன்னா நம்ம இதுல பேப்பர் கூட போட்டு நம்ம பற்ற வைக்கலாம். இப்போ நான் இந்த சார்கோல் லைட்டர் கியூப்ஸ் போட்டு இதை நான் பற்ற வைக்க போறேன். இப்போ நம்ம போட்ட சார்கோல் எல்லாமே இந்த மாதிரி நல்லா கனலா இருக்கு. கார்ட்போர்டு வச்சு நல்லா இந்த மாதிரி நம்ம வீசி கொடுக்கணும். இது இப்போ இது மேல இந்த கிரில் மாதிரி இருக்கிற இந்த தட்டு வச்சு நம்ம மூடிடலாம். இப்போ நம்ம சிக்கன் பீசஸ் வச்சிடலாம். இப்ப நம்ம இத இந்த மாதிரி ஒரு பக்கத்துக்கு வெந்த உடனே திருப்பி போடலாம். இப்ப நம்மளோட சிக்கன் சூப்பரா வெந்தாச்சு. ஒரு 3-4 வாட்டி இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டு நீங்க வேக வச்சு இந்த மாதிரி எடுக்கணும். இப்போ நம்ம பார்பிக்யூ பண்ண சிக்கன் சூப்பரா ரெடியா இருக்குது. இது மேல லாஸ்டா கொஞ்சமா வெங்காயம் தக்காளி நான் அதுல கிரில் பண்ணி எடுத்து அதையும் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த ரெசிபி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.